சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் தேர்தலில் புதிய மாற்றம், அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். அதாவது தேர்தல் எப்போ, தேர்தலுக்கான ரிசல்ட் எப்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் செய்யக்கூடாதது என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் பரிமாற்றம் கூட பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது. அதை பற்றி A to Z எல்லா ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மக்களே அனைவரும் உஷாராக இருங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களமானது அனல் பறக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்கு. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. தாவேகவும் ஏறத்தாழ 234 தொகுதியிலும் தனித்து போட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல இருந்துட்டு வராங்க. இந்த பக்கம் அதாவது அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா 18 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி, இந்த பக்கம் திமுக சைடில் பார்த்தீங்கன்னா 21 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா அரசியல் கிழமை பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. தேர்தலுக்கான டேட் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மார்ச் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய டேட்டு, ரிசல்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு என்னன்னா தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கையில் இருந்த இந்த போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இது பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பறக்கும் படை அனைத்து விதமான வாகனங்களையும் சோதனைப்படுத்துகிறாங்க. ஏன்னா தேர்தல் எலெக்ஷன் டைமில் பணம் கொடுத்துடக்கூடாது, இல்லை பொருள் மக்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் கூட பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிபே மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000க்கு மேலே அனுப்பிச்சா கூட அவங்கள ரெகுலராக கண்காணிச்சுட்டு இருப்பதாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 50,000 நீங்கள் ஒரு ஏடிஎம்லேருந்து வித்ட்ரால் பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போங்க. இது எப்படி வந்துச்சு, எந்த சோர்ஸில் வந்துச்சு, கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸும் பண்ணுவாங்க. சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. கண்டிப்பாக ஒரு 20,000 to 30,000 எடுத்துகிட்டு போனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த பணம் எப்படி வந்துச்சு, ஏடிஎம்லேருந்து எடுத்தீங்களா, இல்லை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணோம். ஏன்னா கண்டிப்பாக பொதுமக்களுடைய நலத்துக்காக தான் அதை கேட்குறாங்க. சரிங்களா? தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது, இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை திமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு யார் பக்கம் அப்படின்றத சொல்லுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.